அந்த கிருபை என்ன அப்படி ஒரு மேன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வேதாகமத்தை நல்லா டக்குன்னு வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 8ஆம் வசனம் தான் வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாருங்க, நோவாக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபைனால நமக்கு என்னங்க பயன்? அப்படி கிருபை கிடைக்கலாம் என்ன பயன்? நோவாக்கு கிருபை கிடைக்க காரணம் என்ன? முதல் காரியம், கிருபையினால என்ன பயன் அது தெரியணும். இரண்டாவது, நோவாக்கு கிருபை கிடைக்க காரணம் என்ன? யாருக்கு கிருபை கிடைக்கும்? இந்த 3 காரியம் தான் உங்களோட நான் பேச போறேன். இத நோவா குறிச்சு சொல்லும்போது அந்த 9ஆம் வசனத்துல கூட வசனம் இருக்கு, பாசிங்களே. போதும், அவனுக்கு கிருபை கிடைக்கிறதுக்கு ஒரு காரியம், அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ஒருத்த நீதிமானா இருப்பான், உத்தமனா இருக்க மாட்டான். ஒருத்த உத்தமனா இருப்பான், நீதிமானா இருக்க மாட்டான். உத்தமன் வேற, நீதிமான் வேற. இங்க ரெண்டையும் பிரிக்கிறது ஆண்டவர். ஆனா நோவா உத்தமனும் நீதிமானுமா இருந்தான். அப்படின்னா நல்லா கவனிங்க, ஏன் நோவாக்கு கிருபை கிடைச்சதுன்னா அவன் உத்தம நீதிமானா இருந்தான், அதனால கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால அவனுக்கு என்னங்க பயனு? கிருபை கிடைக்கிறதா என்ன? நான் கிருபை அப்படின்னோடனே நம்ம நினச்சிக்குவோம், ஆண்டவரே கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்கன்னு ஜெபம் பண்ணுறோம். பார்த்தீங்களா? ஏன்? நீங்கள் நிர்மலமாகாமல் இருப்பது தேவனுடைய. அப்போ ஒரு அழிவு நமக்கு வரக்கு முன்பாக அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுதான். நல்ல வேலைங்க, நீங்க வந்து காப்பாத்தலனா அந்த வண்டிக்காரனை அடிச்சிருப்பான். நீங்க மட்டும் பணம் கொடுத்து உதவி செய்யலைன்னா என்னை யாரும் காப்பாற்றிருக்க முடியாது. சாட்சியம் சொல்லுவான், கர்த்தர் கிருபை செஞ்சாரு, எனக்கு அவர் பணம் கொடுக்கும்படி கிருபை செஞ்சாரு, இந்த வண்டியில் போகும்போது காப்பாற்றும்படி கிருபை செஞ்சாரு. அப்போ கிருபை என்ன செய்வது? நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போறது. கிருபை என்ன செய்யுது? நம்மளை உயர்ந்த நிலைக்கு, அடுத்த நிலை காப்பாற்றுவதற்கு ஏதுவா இருக்குது. இப்ப நோவாக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்குது. எதுக்கு தெரியுமா? ஒரு தேவ திட்டம் இருக்குது. அப்போ கிருபை கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கலாம். கிருபை கிடைக்க காரணம் என்ன அப்படின்னா, என்ன காரணத்துக்கு கிருபை நம்ம சூழ்ந்துக்குன்னா, ஏதோ ஒரு திட்டம் மேல இருக்குது. இப்ப நம்ம அழியாம இந்த சர்ச்சுக்குள்ள வந்திருக்கோம்னா மேல ஒரு கிருபை இருக்குது. ஆமென். தேவனுடைய கிருபை மேல இருக்குது. அந்த கிருபை என்ன செய்யுது? தேவ திட்டத்தை கொண்டு நிறுத்துது. புதிய ஜெனரேஷன், புதிய சன்னதி நீதை உருவாக்கணும், ஒரு புதிய காரியத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை ஆண்டவர் அழிக்க போறாரு. ஒரு திட்டம் போறாரு. யாரை கொண்டு இந்த ஜனங்களை மறுபடியும் ஒரு பரிசுத்த வித்தா கொண்டு வர முடியும் அப்படின்னு விரும்புறாரு. அப்ப பாக்குறாரு, எல்லாரும் வலிவிலகி ஏகமாய் கெட்டு போனாங்க. நன்மனுஷர் ஒருத்தம் கூட இல்லை. மனுஷர் அவனுக்கு இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான், சுகபோகமா வாழ்ந்து கொண்டிருக்கிறான், குடித்து வெறுத்து அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பரிசுத்த குறித்து அவனை அக்கறை இல்லை. அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, அங்கே வாழ்ந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமான இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறாரு. அவன் பெயர் நோவா. அந்த நோவாக்கிட்ட ஆண்டு பார்க்கிறாரு, இவனை வச்சுதான் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நோவா பேழை கட்டுவதற்கு, உலகத்திலும் ஜனங்களை காப்பாற்றுவதற்கு, தேவனுடைய திட்டம் செய்வதற்கு ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ உங்க மேல தேவ கிருபை இருக்கு. எதுக்கு தெரியுமா? ஒரு தேவ திட்டம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. நீ தேவ திட்டத்தினால்தான் இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கும்போது நீ மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருக்கிற. உன் குடும்பத்திலே இருக்கலாம், உறவுகளில இருக்கலாம், நண்பர்களையா இருக்கலாம், இந்த சமுதாயத்தில் இருக்கிற வேலை இடங்களில் இருக்கலாம். உன்னை மட்டும் ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிற. எதுக்காக? காட் பிளான். தேவ திட்டம் உன்னை கொண்டு செயல்படும்படிதான் உன்னை தெரிந்துக்க. ஏன் பாஸ்டர் அப்ப நிறைய ஜனங்க? எஸ், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு திட்டம் இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு திட்டம் இருக்கு. நீ நினைச்சுக்காத. யூதாஸ்க்கு ஒரு திட்டம் இருந்துச்சு. அவனை காட்டி கொடுத்தாதான் சிலுவையில் கொண்டு போவாங்க.
தேவ திட்டம் இருந்துச்சு. பேதுரு தலைகளை சாகணும், அவன் ரட்சிப்பு நடத்துவான். பவுல தெரிஞ்சு. இப்படி எல்லா மனுஷரும் தேவன் தெரிந்து கொள்ள ஒரு திட்டம் இருக்குது. திட்டம் இல்லாம நீங்க சபைக்கு வரல, நீ திட்டம் இல்லாம ரட்சிக்கப்படல, நீ திட்டப்படாம வேதத்தை ஆராய்ச்சி பண்ணல, நீ திட்டம் இல்லாம பிரசங்கிக்கல, நீ திட்டம் இல்லாம பாடல, நீ திட்டம் இல்லாம கீபோர்டில் வாசிக்கல. இன்ஸ்ட்ருமெண்ட் கூட தேவ திட்டம். அக்கா டீச்சர் ஆக்காங்களா தேவ திட்டம். அநேகரை படிக்க வச்சு அவங்க மேலே கொண்டு போறதுக்கு அவங்க தேவன் தெரிஞ்சுக்கிறாரு. எத்தனையோ இருக்கலாம், டீச்சர்ஸ் இருக்கலாங்க, ஆனால் அவங்களுக்கு கிருபை வச்சிருப்பாங்க, நிறைய கனப்படுத்தியிருப்பார் தாம் பிள்ளைகளை கனப்படுத்துவதில் முந்திக்கொள் தெய்வம் தான். மனுஷர் கூட கடவுளை கனப்படுத்த தப்பிடும். ஆனால் தேவன் ஒரு நாளும் தவறாதவர். உன்னை கனப்படுத்துவதில்லை, உன்னை உயர்த்துவதை தவறாதவர். உன்னை வேண்டும் நீ காத்திருக்கணும். நான் அதிகமாக சொல்லுவேன், நீ எங்கே நட்டப்படுறையோ சரியான நடத்தப்பட உன் கனி வெளிப்படும். அது மட்டும் கனி வெளிப்படாது. உனக்கு இருக்கிற வரங்கள், வல்லமைகள், ஊழியங்கள், அபிஷேகங்கள், தேவ திட்டம், தேவனுடைய ப்ரமோஷன், தேவனுடைய உயர்த்துதல், தேவ ஆசீர்வாதம், தேவ நன்மை, நீ எங்க இருக்கணும் அவர் பிளான் பண்ணிச்சுக்கிறாரு. அந்த பிளானுக்கு தேவ கிருபை என்ன செய்து உன்னை வழிநடத்துது. இப்போ நோவாக்குல வந்துருச்சு. நோவாக்குல வந்த கிருபை அவருடைய மனைவி மேல இறங்குது, அவருடைய பிள்ளைகள் மேல இறங்குது, மருமக்கமார் மேல இறங்குது. மொத்தம் 8 பேர் அந்த பேழையில் காக்கப்படுறாங்க. அப்போ உலகத்தை அழிப்பதற்கு முன்பாக தன் ஜனத்தை காப்பாற்ற தேவன் ஒரு திட்டம் வச்சுக்கிறாரு. இந்த உலகம் அழிய போகுது, அதுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஆண்டவர் வரப்போறார். உலகத்தை அழிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் வரப்போறார். அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். அது ஒரு காட் பிளான், திட்டம். அந்த திட்டத்துக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் திட்டத்துக்கு ஒன்று தெரிஞ்சிருக்க அப்படின்னாலே அந்த திட்டத்துக்கு நீ இசைந்து கொடுக்கும் போது செயல்பாடு தானே நடக்கும். அந்த திட்டத்தை கேர் பண்ணாத போது ரொம்ப நாள் காத்திருக்காது கிருபை. அநேக கிருபையை போக்கடித்தார்கள். எதனால தெரியுமா உங்களுக்கு? தேவ கிருபையை போக்கடித்தார்கள் வேதம் சொல்லுது. ஆனால் நிர்மூலமாக அவங்களுக்கு தேவனுடைய சுத்த கிருபைங்குது. அப்போ அந்த கிருபை என்ன செய்யுது? நம்மளை எப்படி நடத்துதுன்னா, அழிவிலிருந்து காக்கும்படியாக தேவத்திட்ட நிறைவேற்ற ஒரு கிருபை நம்மள வந்திருக்குன்னா, இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்ட காரணம் என்னன்னு தெரியுமா? தேவனை தெரிந்து கொண்ட நோக்கம் தெரியுமா? தேவன் படைத்த நோக்கம் தெரியுமா? தேவன் எதற்காக படைச்சாரு? எபேசியர்ல இருக்குது 2ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. சீக்கிரம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் நினைக்கிறேன் பாருங்க. ஐயா, நீ பிறந்தது எதுக்கு தெரியுமா? நற்கிரியை நல்ல காரியங்களை செய்யறதுக்காக இறைவன் நம்மளை படைச்சிருக்கிறாரு. சும்மா அப்படி பொழப்பெல்லாம் படைச்சு விட்டாருன்னு வச்சுக்காதீங்க. அப்போ நீ ஒரு மிஷினை நம்ம வச்சிருக்கிறோம். அந்த மிஷின் என்ன வேலை செய்யணுமோ அது செய்யணும். அந்த மிஷின் அந்த வேலை செய்யலைன்னா அந்த மிஷின் என்னாச்சு? கண்டத்துக்கு எங்க போடுவாங்க? டஸ்ட்பின்ல. புரியுதா உங்களுக்கு? அதை உடைச்சிருவாங்க, அதை முடிச்சிருவாங்க. அப்படி தானே? அது வேண்டாம்னு அமுக்கி யூஸ் அண்ட் காரில் முடிஞ்சு ஒரு காலத்தில் கார்லாம் டைமிங் முடிஞ்சிருச்சு, ரெனுவல் டைம் இல்லை அப்படின்னு மிஷில் அடிச்சு உடைச்சாங்க ஃபாரின்ல. நம்மளுடைய வாழ்க்கை அப்படித்தான். தேவன் கொடுத்த நன்மை செய்ய திராணிந்து செய்யாமல் போனால் பாவம். தேவனுடைய சிருஷ்டிப்பா நீ நற்கிரிகளை செய்யாமல் இருப்பியானா அவ்வளோதான், உன்னை திக் மலையில் வச்சுருவார். இது யூஸ் இல்லை. வேண்டாத பொருள் எங்கே வச்சுருப்போம் அங்கே போயிடுவோம். அப்போது வேண்டிய பொருள் எங்கே வைப்போம்? கையில் எடுக்கிற மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி வச்சுருப்போம். இறைவனும் நம்மளை அப்படியாக வைத்திருக்கிறார். அப்போ தேவ கிருபை என்ன செய்யுதுன்னா, நம்மளை தேவ திட்டத்துக்கு நேராக நடத்துது. அந்த தேவ திட்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கின்ற போது, தேவ திட்டங்கள் நிறைவேறும் போது, நோவா சொல்றாரு, நோவா இந்த ஜனத்தை நான் அழிக்க போறேன். ஒரு பேழையை, அந்த பேழை எத்தனை நாள் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு மாதம், 2 மாதம், 100 நாள் இந்த அம்மா செஞ்சாங்க. 100 நாள் வேலை. அது நான் பயந்துட்டேன். 100 நாள் வேலை திட்டத்துக்கு இந்த அம்மா ஏதோ அவர் அனுப்பி வச்சிருச்சு போல தெரியுது அப்படின்னு. 100 ஆண்டுகள் நம்ம செய்வோமா? வருவார், மழை வரும். அந்த ஜனங்க மழை வந்து தேவன் அழிக்க போறான்னு சொன்னா, அந்த ஜனங்க என்ன செய்யல?
பயப்பில்லை. ஏன்னா அவங்களுக்கு மழைலாம் வரும் தெரியும், ஜனங்கள் அழிக்கிற அளவுக்கு மழை வரும் தெரியாது. இப்போ சுனாமி வர மட்டும் சுனாமினா என்னன்னு தெரியாது. புயலுக்கு பலவிதமான பேர் உண்டு. ஆனால் கடலுக்குள் சுழல் வருது நமக்கு தெரியாது, நிலநடுக்கம் வருது தெரியாது. அதுபோல இந்த ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கு கிருபை, ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நிர்மலமாக்கும் நிலைமை. இப்போ ரெண்டுக்கு இடப்படுறதுல ஒரு பேலை. அந்த கிருபை என்ன செய்யுது? தனக்குள்ளே வச்சுக்க பார்க்குது, பேலைக்குள்ளே இயேசுக்குள்ளே வச்சுக்க பார்க்குது. அது கீழ்ப்படியாத அத்தனை பேரும் அழிவுக்கு நேராக போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீ எங்கே இருக்கிற? பேலைக்குள்ள இருக்கிறியா, பேலைக்கு வெளியே இருக்கிறியா? புரியுதா உங்களுக்கு? அப்படியானால் வேதம் சொல்லுது, அவன் உத்தமனும் நீதிமானாய் இருந்தான், தேவனுக்கு கிருபை பெற்றுக்கொண்டான், தேவனுடைய திட்டங்களுக்கு ஒப்புக்கொண்டான். உத்தமன் என்ன தெரியுமா? தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை கரெக்டாக இருக்கிறது உத்தமன். என்ன பண்ண இப்படி நம்பி கொடுத்தோன்னு இப்படி ஏமாத்திட்டியே, பாதிலே விட்டுட்டியே, பாதிலே நிறுத்திட்டியே. உன் நம்பி தானே கொடுத்த. ஊழியங்கள், குடும்பங்கள், தொழில்கள், நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோம் மேலே காரியம், நம்ம அதில் உத்தமனாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம நம்பி கொடுத்த பணம், பணம் கொடுப்பாங்க, அதை வஞ்சித்துருவாங்க. சில பேர் என்கிட்ட பணமே கொடுக்கல, என் சொத்து இல்லை, நகை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க, நான் வாங்கலைன்றுவாங்க. உத்தமம் இல்லை. தன்னுடைய வேலைகளில் உத்தமம். இத்தனை மணிக்கு வேலை முடியல, இத்தனை மணிக்கு அது ஷார்ப்னஸ் நமக்கு தேவை. வேலை 8 மணிக்கு வேணால் 8 மணிக்கு போகணும். அவங்க பார்க்குறாங்களா இல்லையா, 10 மணிக்கு போகலாம். ஏமாற்ற வேலை ஆகாது. பார்க்கும்போது ஒரு வேலை, பார்க்காத ஒரு வேலை, அது உத்தமம் அல்ல. யார் பார்க்குறாங்க இல்லையோ, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்தது நல்ல ஒரு தீயோர் நோக்கி பார்க்கிறது, அவரை காண்கிற தேவன் சொல்லுது. ஆனால் நீ என்ன பண்ணாலும் உன் திருட்டு வேலை காட்டினா அவருக்கு தெரியும், நல்ல வேலை காட்டினாலும் தெரியும். சில இங்கே இருப்பான், அங்கே இருப்பான், ரெண்டையும் கெடுத்துட்டு போயிடுவான், ஆரத்துக்கு எடுத்துட்டு போயிடுவான். அப்போ என்ன, அவன் வாழ்க்கையில் நோவா உத்தமனாக இருந்தபடினாலே, அவன் தேவனுக்கு நேர்மையா நீதியாய் உத்தமனாய் இருப்பானாலே அந்த பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல நீ உத்தமன நீதிமானமா இருக்கிறாயா? இருந்தா தேவ கிருபை கிடைக்கும். உத்தமமா இல்லைன்னா தேவ கிருபை விலகிரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் ரட்சிக்கும் போது நான் சொல்லுங்க என்ன பண்ண உடன்படிக்கை? ஆண்டவரே பரிசுத்தம் வாழ்வேன், உண்மையா வாழ்வேன், நீதியா வாழ்வேன், சாட்சியா வாழ்வேன், உண்மை மறிக்கிற நிலைமை வந்தாலும் ரத்த சாட்சியா மறிப்பேன்னு சொல்லி நான் எடுத்து உடன்படிக்கை பண்ண இல்லை. அந்த உடன்படிக்கையில் உத்தமனா இருக்கிறையா? அதுக்கப்புறம் எத்தனை பாவங்கள், எத்தனை அயோக்கியத்தனங்கள், எத்தனை. ஆனால் கிருபை என்ன செய்யறாரு? ஆண்டவரே தெரியாம தப்பு செஞ்சு மன்னிக்கிறார். இப்படி ஆண்டவர் நம்மளை பற்றி கேட்கிறாரு, மன்னிப்பு கேட்கும்போது மன்னிக்கிறார். அது பேர் என்ன? கிருபை. ஏன்? தான் பிள்ளைகள் தவறுவாங்கன்னு தெரியும். சரி, அப்போ தேவ கிருபை திட்டங்கள் யாருக்கெல்லாம் கிருபை பெற்றாங்களோ அவங்கெல்லாம் தேவ திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டார்கள். அதனால மேன்மை சொன்ன, கிருபையின் மேன்மை சொல்லி பேசியிருக்கிற காரணமே பார்த்தீங்கன்னா, தேவன் நோவா கையில் கொடுத்த வேலையை முடிச்சாரா இல்லையா? பினிஷ் பண்ணிட்டாரு. உனக்கு கொடுத்த காரியம், உனக்கு கொடுத்த அபிஷேகம், உனக்கு கொடுத்த ஊழியம், உனக்கு கொடுத்த பொறுப்பு பினிஷ் பண்ணிட்டியா? கொடுத்த 3 நாள் பாஸ்ட்டை பினிஷ் பண்ணிட்டேன். இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், உனக்கு எனக்கு சாவசமான பினிஷ் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைவேற்றணுமா இல்லையா? நம்ம கொடுக்கப்பட்ட காரியம், நம்ம எடுத்துக்கொண்ட திட்டம், இனிமேல் நான் கரெக்டாக இருப்பேன் நம்புறாரு. வாக்கு பண்ணிக்கிறான், நீ உத்தமனா இருப்பான். அந்த காரியத்தில் வாக்கு பண்ணதில்ல, வாக்கு மாறிடுறோம். என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது, வாக்கு மாறுறோம். பிசாசு சொல்லுவான், நான் ஆரம்பத்திலேயே சொல்லலை இவன் மேலே நம்பிக்கை வைக்காதீங்கன்னு சொல்லி. இவன் ஆள் சரியில்லைங்க, இவன் சரியில்லைங்க அப்படின்வான். ஆண்டோட முகம் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கும். யாராவது நம்ம குடும்பத்தை உன் பிள்ளை வேணும் நம்ப வேண்டாம் சொன்ன பற்றி உன் பிள்ளை இப்படி ஏமாத்திரன்னு சொல்லும்போது நமக்கு வெக்கமாக அவமானமாக இருக்கு, கூணிக்கிடுவோம். இப்போ அப்பா அப்படி கூணிக்கிடுவார். அப்படியா? அவர் கூணியில குறுக்க மாட்டார். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். என்ன ஆண்ட சொல்லுவார், என் பையன் எந்திரிச்சு வருவான், இன்னும் பலத்தோட வருவான், அவன் எனக்கா காத்திருக்கிறான். அது பேர் கிருபை. என் பையன் திரும்ப வருவான், என் பிள்ளை திரும்ப வரும், என் ஊழியத்தை செய்வாங்க, என் காரியத்தை செய்வாங்க, அவர் மேல் கிருபையா காத்திருக்கிறாரு. நம்பிக்கை வச்சு, ஐயோ என் கிருபை போயிருச்சு, என் தாளந்து போயிருச்சு, என்னுடைய அன்பு போயிருச்சு, என்னுடைய எல்லா ஜெப வாழ்க்கை பரிசுத்தம்
எல்லாம் எழுதிட்டியா? காலி பாத்திரமா இருக்கிறியா? வா, புது கிருபை தரேன், புதிய ஆசீர்வாதம் தரேன். அதை விட பலன் 100 மடங்கு, அதை விட ஆசீர்வாதம், அதை விட கணம். நீ இழந்து போயிட்ட. ஐயோ, நான் அவ்வளோ ஆசீர்வாதமா இருந்தேன், அப்படி மேன்மையா இருந்தேன். ரைட்டு, இப்போ இழந்துட்டியா? டோன்ட் வரி, கவலைப்படாத, திரும்ப எடுத்துக்கலாம். ஏன்னா உனக்கு கொடுத்தது ஆசீர்வாதம் 10ல் நீ செலவு பண்ணி முடிச்சிட்ட. பரவாயில்ல. எங்கள் அப்பா பிச்சைக்காரனாக இருந்தால் தான் பயப்படணும். ஆனால் இருந்த 500 ரூபாவும் செலவு பண்ணி முடிச்சிட்டியான்னு. அவர் கோடிக்கணக்கு வச்சுருக்காரு. முடிச்சிட்டியாப்பா? கெட்டகுமாரன் வந்தான் பாருங்க. தகப்பனே, உமக்கு விரோதமாக பரத்துக்கணும் பாவம் செஞ்சுட்ட, எல்லா பணத்தையும் இழந்துட்டு நிற்கிறான். இப்போ நம்ம வீட்டில் பையன் பணமெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தால் உடனே சேர்த்திடுவோம். எங்கடா போனா, எங்கடா செலவு பண்ண, கணக்கு சொல்கிறா எல்லாம் கேட்டு அவன் நினச்சிவான். பேசாமல் ஓடி போனது அப்படியே செத்து போயிருக்கலாம், அங்கே இருந்துருக்கலாம் போது. இவங்கிட்ட வந்து இவன் எச்சா கொள்றான்னு வச்சுருப்பான். பிள்ளைகள் மனம் திரும்பி வரும்போது கேள்வி கேட்காதீங்க, குற்றப்படுத்தாதீங்க. அவர் தப்பு செய்து திருந்து போய் அவங்களை தண்டிக்காதீங்க, குற்றப்படுத்தாதீங்க, ஐயப்படுத்தாதீங்க, அவங்க குற்றங்களை சொல்லாதீங்க. இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக அந்த அந்த இளைய குமாரன் சொன்னார். அவன் வந்தோன்னு அவங்க அப்பா சொன்னார், போடுற வஸ்திரத்தை, போடுற மோதிரத்தை, அட்ரா விருந்தேனரா. இது நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். தன் தகப்பன் தன் மகன் மேலே கிருபையாக இருந்தான், திரும்பி வந்துடுவான், இன்றைக்கு வந்துடுவான், இன்றைக்கு வந்துடுவான் காத்துக்கொண்டே இருந்தான். அந்த கிருபை அவனை வாழ வைத்தது. அவன் கிருபையை நோக்கி ஓடி வந்தான். என் தகப்படத்தில் போனால் எனக்கு பூர்த்தியான உணவு கிடைக்கும். என் வேலைக்கு எங்கள் அப்பாட்டு நிறைய வேலைக்காரங்க, வேலைக்காரத்தை ஒருத்தனாக இருப்பேனா? எப்பவுமே நீங்கள் வேலைக்காரர் இருக்க மாட்டீங்க. என் தேவன் யாரையும் அடிமையாக வைப்பதில்லை, சுதந்திரவாளியாக மாற்றுகிற தெய்வம், ஆசீர்வதிக்கிற தெய்வம், உயர்த்த ஸ்தலத்தை வைத்துக்கிறவங்க. நீதான் ஆளுகை செய்யணும், உன்னை ஒருத்தனை ஆளுகை செய்ய விடக்கூடாது. அது தேவன் விரும்பல. கேளு ஆண்டவர்கிட்ட, நான் ஆளுகை செய்ய பிறந்தவன், உங்களுடைய பிள்ளைன்னு கேளு. அந்த கிருபையை தாங்க, நான் ஆளுகை செய்ய கிருபை தாங்க. எவங்கிட்ட அடிமைன்னு கை நீட்டி காசு வாங்க விரும்பல, நான் கொடுக்கிறவனா மாறணும் ஆண்டவரே, அந்த கிருபையை தாங்கன்னு கேளுங்க. நோவா அந்த மிருகத்தையெல்லாம் அந்த பேழைக்குள்ள வந்துச்சு. அதே வந்துச்சா நோவா கூட்டிருந்தாரா? நீ சரியா இருந்தீன்னா நீ செய்கிற வேலைக்கு அது பாட்டு தானே அவர் எல்லாமே ஆசீர்வாதம் பாட்டுக்கு. நீ ஆசீர்வாதம் தேடி ஓட வேண்டியதில்லை. அப்போ நோவா கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்தது பார்க்கும்போது, ஒரு அழிவிலிருந்து காப்பாற்ற ஒரு இரட்சகனை, ஒரு பரிசுத்த வித்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உன்னை கொண்டு ஒரு பரிசுத்த வித்தை இந்த ஜனத்துக்கு விதைக்கும்படி விரும்புகிறார். இந்த சமுதாயத்துக்கு தேவன் உன்னுடைய பிள்ளைகளை பயன்படுத்த விரும்புகிறார். உன்னுடைய குடும்பத்தை நபர்ல தேவனுக்கு. அப்ப நீ அப்படிப்பட்ட பரிசுத்த நீதித்துவனமா இருக்கணும். அடிக்கடி ஒரு நண்பர் சொல்லுவார், பாம்பின் கால் பாம்பறியின்வார். பாம்பின் கால், நீ ஏன் பாம்பா இருக்கிறன்னு சொல்லணும்னு தோணுவேன், தப்பா நினைச்சுக்கொண்டு வந்துடுவேன். நம்ம ஏன் பாம்பா இருக்கணும்? நம்ம தலையில நசுக்கிட்டார் ஆண்டவர். பாம்பா இருந்தா சிங்கமாரு, யூதராஜ சிங்கம், அவரோட பிள்ளை நம்ம எப்படி இருக்கணும்? சிங்கமா இருக்கணும், கர்ஜிக்கணும் பிரச்சனையை பார்த்து. நீதிமான் கூடாரங்களில் கம்பீர சத்தம் உண்டாகிறபடி அப்படி கத்து, ஐயா அப்படி கத்தக்கூடாது. ஒரு கம்பீர சத்தம் நமக்குள்ள வரணும், ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாக வேண்டாவா? பாம்பின் கால் பாம்பறியும், படைத்தவனுக்கு எல்லாம் தெரியும். நம்மாட்ட பாம்புலேயே நிறைய பாம்பு இருக்கு. நல்ல பாம்பு, சார பாம்பு சொல்லுவாங்க. நீ நல்ல பாம்பா கெட்ட பாம்பா இதை விசாரிக்க முடியுமா? எனக்கு அன்பானவர்களே, தேவன் உன்னை கொண்டு திருச்சுக்கிறாரே. அந்த பேழைக்குள்ள சிங்கம் இருந்துச்சு, ஆடு இருந்துச்சு, மான் இருந்துச்சு. ஒன்று என்ன செய்யல, அடித்து சாப்பிட்டுக்கல. ஏன் அப்படின்னா, அன்றைக்கு மாம்சம் சாப்பிட்றது இல்லை, எல்லாம் வெஜிடேரியன் தான். சிங்கம் புலி கொண்டு மனுஷனும் வெஜிடேரியன் தான் சாப்பிட்டு இருந்தான். மனுஷனுடைய பாவம் மறுபடியும் பெருகணுன்னு இவன் ஆயுஷ் நல்லா கம்மி பண்ணுன்னு சொல்லி சிக்கனை மட்டனை கொடுத்துட்டார். அதனால தான் பாஸ்ட் நான் சிக்கன் மட்டனை நிறுத்திட்டேன். அப்படி ஆயிடுச்சுனால உனக்கு கூடிரும். உடலுக்கு மொத்த கொழுப்பு இறக்கு. நீ கொழுப்பு தான் வியாதி நமக்கு. பிளட்டு இப்போ சுகர் வந்து பிளட்டு ரன் ஆக மாட்டேன்னா ஸ்பீடாக போகாமல் நிற்கிற காரணம் என்ன? கொழுப்பு தானே. முதல்ல நம்மகிட்ட இருக்கிற கொழுப்பு எடுக்கணும்.
ரெண்டு வித கொழுப்பு இருக்குது, அது உங்களுக்கு புரியும். அது ரெண்டு விதமான கொழுப்பு நம்மகிட்ட என்ன செய்யணும், எடுத்து வெளியே போட்டுறணும். சிலருக்கு கொழுப்பு வாயில் இருக்கும். ஆனால் அந்த நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம், கொழுப்பு பற்றி பேசுகிறேன். வகுத்தில் இருக்கிற கொழுப்பு மாதிரி வாயில் இருக்குன்னு சொன்னேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. சிலருக்கு வந்து இருக்கும் வாயில், நாக்கில் இருக்கும் கொழுப்பு, அதனால் நம்ம ஆயுசு நாள் பூரா போயிடும். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுது நோவாக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது, அதனால ஒரு பரிசுத்த வித்து உண்டாச்சு. இப்போ